தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நாம டெய்லி ருசிச்சு சாப்பிட்ற பிரியாணி, கூட்டமா போற பஜாரு, சந்தோஷமா இருந்தா சொல்ற வார்த்தை குஷி, ஏன்பா இப்படி அல்வா கொடுக்குறேன்னு கேட்குற அந்த அல்வா, இது எல்லாமே நம்ம ஊர் வார்த்தை, நம்ம ஊர் சாப்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. ஆனா இதுக்கெல்லாம் ஆணிவேர் எங்க இருக்கு தெரியுமா? இன்னைக்கு போர் மேகங்கள் சூழ்ந்து இருக்கிற அந்த ஈரான்ல இருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த வார்த்தைகள் இதெல்லாம். இன்னும் சொல்ல போனா நிறைய சாப்பாடு ஐட்டமே அங்கிருந்து தான் தமிழ்நாட்டுக்கே வந்துச்சு. அமெரிக்க அதிபர் சொல்றாருல, அந்த நாகரிகத்தையே நான் ஒரு நைட்ல அழிச்சிருவேன் அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் ஈரான் நாகரிகம். பழங்காலத்துல பாரசீகம்னு சொல்லுவாங்க ஈரானுடைய நாகரிகத்தையும் ஈரானையும். அப்படிப்பட்ட அந்த அழகான நாகரிகத்துக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் நாகரிகத்துக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்கு? ஈரானுக்கும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் குறிப்பா நம்ம தமிழகத்திற்கும் இடையிலான தொடர்புகள் வெறுமனே இடைக்கால வணிகத்துல மட்டும் தொடங்குனது கிடையாது. மாறாக அது வரலாற்றின் முந்தைய காலத்தில் ஆழமான வேறுகளை நம்ம தமிழ்நாட்டுல கொண்டிருக்கு. கடல்னாலே நாட்டை பிரிக்கிற அரண்னு நினைப்போம். ஆனா தொல்லியல், மொழியியல், மரபணு ஆய்வுகள் மற்றும் வரலாற்று பதிவுகள் எல்லாமே இந்த ரெண்டு பெரிய நிலப்பரப்புகளுக்கு இடையே, அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு பரந்த நாகரிக தொடர்ச்சியா இருந்திருக்கலாம் அப்படின்றத பல விஷயங்கள் எடுத்துக்காட்டா இருக்கு. இந்த வீடியோல ஈரானுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான நாகரிக தொடர்புகள், பண்டைய மற்றும் இடைக்கால வர்த்தக பரிமாற்றங்கள், ஈரான்ல காணப்படுற தமிழ் சுவடுகள் மற்றும் தமிழகத்துல ஆழமா வேரூன்றி இருக்கிற பாரசீக ஈரானுடைய கலாச்சார, மொழியியல் மற்றும் சமூக தாக்கங்களை பத்தி தான் நீங்க விரிவா தெரிஞ்சுக்க போறீங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போற பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய யூடியூப் சேனல் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பிக் பேங் போகலாம் டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்கறதுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. பட் நம்ம அதுக்குள்ளலாம் கொஞ்சம் போகாம, இப்ப இருக்கிற விஷயத்தை பத்தி பேசாம, தமிழ்நாட்டுக்கும் பண்டைய பாரசீகம் சொல்லப்படுற ஈரானுக்கும் நடுவுல எந்த மாதிரியான ஒற்றுமைகள் இருக்கு, எந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, எந்த மாதிரியான மொழியியல் பரிமாற்றங்கள் இருந்தது, இதை பத்தி தான் நீங்க இதில் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தென்னிந்தியாவுடைய பூர்வீக குடிகளான தமிழர்களுக்கும் பண்டைய பாரசீகர்களுக்கும் இடையிலான தொடர்பு பல சதாப்தங்களாக மானுடவியலர்களாலையும் மொழியியலாளர்களாலையும் மத்தியில ஒரு முக்கியமான விவாத பொருளாவே இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். 1970 அப்புறம் 1980களில் டேவிட் மெக்அல்பின் அப்படின்ற ஒரு மொழியியலாளர் ஒரு வலுவான கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. எலோமோ திராவிட மொழி குடும்ப கோட்பாடு அப்படின்னு. எங்க திராவிட மொழின்னு சொல்லும் போது தமிழ் மொழியை தான் அவங்க மீன் பண்றாங்க. பட் எழுதும் போது திராவிட மொழி தான் அவங்க எழுதியிருக்காங்க. தமிழ் உள்ளிட்ட மற்ற சவுத் இந்திய மொழிகள் இருக்குல்ல, இவங்களுக்கும் பண்டைய தென்மேற்கு ஈரான்ல பேசப்பட்ட தற்போது அழிந்து போன எலமைட் அப்படின்ற மொழிக்கு நடுவுல ஆழமான மரபணு மற்றும் மொழியியல் தொடர்பு இருக்கிறத அவரு சுட்டி காட்டிருக்கிறாரு. இந்த ரெண்டு மொழிகளுக்கும் நடுவுல சுமார் 20% சொற்கள் நேரடி தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னும் 12% சொற்கள் நெருக்கமான தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னும் அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. இலக்கணத்துல கூட ரெண்டுக்கும் அவ்வளவு வியக்கத்தக்க ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அதாவது ஈரானுடைய அழிஞ்சு போன ஒரு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் அவ்வளவு ஒற்றுமை இருக்கு அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் வாழற சாட்சியா எங்க இருக்குன்னு பார்த்தா பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் மாகாணத்துல ஈரானிய எல்லைக்கு பக்கத்துல இன்னைக்கும் பேசப்படுற பராகி அப்படின்ற திராவிட மொழி தான் அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொழியை ஒரு தமிழ் மொழியா கருதுறதை விட நவீன கிழக்கு எலமெட் மொழி அப்படின்னு கருதுறது பொருத்தமா இருக்குன்னு அவரு சொல்றாரு. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அந்த மொழி இந்த எலமோ மொழி அப்புறம் தமிழ் மொழி இந்த குடும்பத்துல ஒரு பகுதியா இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சந்தேகப்படுறாரு. இப்ப நான் சொல்றதெல்லாம் மொழி சம்பந்தமான, அதாவது நம்ம பேசுற மொழியில அவங்க வார்த்தைகள் இருக்கு, அவங்க பேசுற மொழியில நம்ம வார்த்தைகள் இருக்கு, அது எத்தனை % இருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆனா இது எல்லாமே வெறும் ஸ்டார்டிங் மட்டும்தான். கடல் வழியா பயணம் செஞ்சு அகாமனிசியா, சசானியா பேரரசுகள் காலத்துல எப்படி ஒரு மாபெரும் வணிக புரட்சியா நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருந்துச்சு, மிளகுக்காகவும் முத்துக்காகவும் பண்டைய தமிழகத்துக்கு அவங்க எப்படி படையெடுத்து வந்தாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான வரலாறும் இருக்கு. பண்டைய காலத்துல தமிழக அரசுகளுக்கும் பாரசீக பேரரசுகளுக்கும் இடையில நேரடியான மற்றும் மறைமுகமான வர்த்தக உறவுகள் ரொம்ப செழித்தோங்கிதான் இருந்துச்சு.
இந்திய பெருங்கடலும் பாரசீக வளைகுடாவும் தான் இந்த ரெண்டு நிலப்பரப்புகளை இணைக்கிற ஒரு முக்கிய வர்த்தக பாலமா செயல்பட்டிருக்கு. கிமு 550 இருந்து 330 வரைக்கும் ஈரான ஆண்ட அகமனிசியா பேரரசு சிந்து நதி வரைக்கும் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தி இந்தியாவில இருந்து யானைகள், மசாலா பொருட்கள், அப்புறம் விலையுறந்த ஆபரணங்களை பாரசீக அரசவைக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பிறகு வந்த சசானியா பேரரசு கிபி 224 இருந்து 651 வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்க சர்வதேச கடல் வழி வர்க்கத்துல முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க. சீனாவில இருந்து பட்டு பொருட்களையும் இந்தியாவில இருந்து மசாலா பொருட்களையும் வாங்கி ஐரோப்பாவுக்கு அதிக விலைக்கு விற்கிற இடைத்தரகர்களா சசானியா வணிகர்கள் செயல்பட்டு இருக்காங்க. புஷகர், சிராப், ஹர்மூஸ் போன்ற துறைமுகங்கள் அப்போ பெரிய வர்த்தக மையங்களா மாறுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஹர்மூஸ் முனைக்காக தான் பெரிய சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த காலத்துல பெரிய வர்த்தக மையமா அது இருந்திருக்கு. நம்மளுடைய சங்கத்தமிழ் காலம், அதாவது கிமு 600 இருந்து கிபி 300 வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த வேளாண் மற்றும் வணிக பொருளாதாரத்தை நம்ம தமிழ் சமுதாயம் வச்சிருந்தது. முசிறி, தொண்டி, கொர்க்கை, அழகன்குளம், பாண்டிச்சேரியில் இருக்கிற அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம், இந்த மாதிரியான துறைமுகங்கள் உலக வணிகர்களை காந்த மாதிரி இழுத்துச்சு. இங்க இருந்து கருப்பு மிளகு, கொர்க்கை, முத்துக்கள், தந்தம், பருத்தி ஆடைகள், நறுமண பொருட்கள் பாரசீகத்துக்கும் பிற மேற்கத்திய நாடுகளுக்கும் பெருமளவுல நம்ம நாட்டில இருந்து ஏற்றுமதி ஆச்சு. அன்னைக்கு நம்ம ஊர் மிளகுக்கு பேர் என்ன தெரியுமா? கருப்பு தங்கம். நம்ம மிளகு மேல இருந்த மோகத்தால ரோமானியர்களும் பாரசீகர்களும் பெருமளவு தங்கத்தையும் வெள்ளியும் கொட்டி கொடுத்து அதை வாங்கிட்டு போனாங்க. முசிறி துறைமுகத்துல கப்பல்கள் தங்கத்தை கொண்டு வந்து கொட்டிட்டு மிளகை ஏத்திட்டு போனதை அகநானூரும் புறநானூரும் மிக தெளிவா பதிவு பண்ணியிருக்கு. அதே போல நம்ம ஊர் கொர்க்கை முத்துக்கள் பாரசீக அரசவைகளை அலங்கரிச்சிருக்கு. இதுக்கு கைமாறா அரேபியா மற்றும் பாரசீகத்தில இருந்து கண்ணாடி பொருட்கள், பவளம், மது, அப்புறம் புஷ்பராகம் போன்ற பல பொருட்கள் நம்ம தமிழகத்துக்கு வந்துச்சு. வர்த்தகத்துல மிளகும் முத்தும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழகத்துக்கும் பாரசீகத்துக்கும் நடுவுல வர்த்தகத்துல இருந்தது குதிரை வர்த்தகம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீண்ட கால வரலாற்று தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒன்னாவும் அது இருந்திருக்கு. தென்னிந்தியாவுடைய தட்பவெப்ப நிலை குதிரைகளை வளர்க்கவோ ரொம்ப கால ஆரோக்கியமா பராமரிக்கவோ உகந்தது கிடையாது. ஆனா அயல் நாட்டு கூட போர் செய்யறதுக்கும் உள்நாட்டு பாதுகாப்புக்கும் சேர, சோழ, பாண்டிய படைகளுக்கும் அப்புறம் விஜயநகர பேரரசுக்கும் வலுவான குதிரை படை ரொம்ப அவசியமா இருந்துச்சு. இதனால பாண்டிய மற்றும் சோழ மன்னர்கள் பாரசீக வளைகுடா, அரேபியாவில இருந்து ஆயிரக்கணக்கான குதிரைகளை ஒவ்வொரு வருஷமும் கடல் வழியா இறக்குமதி செஞ்சாங்க. 13ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவுக்கு வந்த வெனிஸ் நாட்டு பயணியான மார்கோ போலோவும் பாரசீக வரலாற்று ஆசிரியர் வசாஃபும் இந்த குதிரை வர்த்தகத்தோடைய பிரம்மாண்டத்தை பத்தி விரிவா எழுதியிருக்காங்க. பாண்டிய நாட்டுல குதிரைகளை சரியா வளர்க்க தெரியாததால குதிரைகளை இறக்குமதி செய்யறதுலயே நாட்டோட கருவூலத்துல பெரும் பகுதி காலியானதை பார்த்து மார்கோ போலோ ரொம்ப வியந்து போயிருக்கிறாரு. ஒரு குதிரைக்கு 220 தினார் வரைக்கும் விலை கொடுத்து அவங்க வாங்கியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற காயல்பட்டினம் அப்புறம் கொர்க்கை துறைமுகங்கள் இந்த குதிரை வர்க்கத்தோடைய முதன்மை மையங்களா இருந்திருக்கு. இதுக்கு ஒரு பெரிய சாட்சி என்ன அப்படின்னா, காயல்பட்டினத்துல இன்னைக்கும் இருக்கிற பாரிமார் தெரு அப்படின்ற தெரு தான். பரி அப்படின்னா குதிரை, மார் அப்படின்னா விற்பனை அல்லது பரிமாற்றம் அப்படின்னு பேரு. பாரசீகத்துல இருந்து வந்த ஜமால் அல்தீன் திபி அப்படின்ற பெரும் வணிகர் கிறிஸ்தீவையும் காயல்பட்டினத்தையும் இணைச்சு ஒரு பெரும் வர்த்தக ஏகபோகத்தையே உருவாக்கி இருக்கிறாரு. நம்ம ஊரு மிளகு அங்க போச்சு, அவங்க ஊரு குதிரை இங்க வந்துச்சு. வர்த்தகம் அப்படின்னா வெறும் பொருட்களை மட்டும்தான் மாத்திக்கணுமா என்ன? மனிதர்களும் கலாச்சாரங்களும் கடல் கடந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சது. நம்ம தமிழர்கள் எப்படி பாரசீக பகுதிகளில் போய் கெத்தா வணிகம் செஞ்சாங்க, அங்க நம்ம தமிழ் சுவடுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நாம கொஞ்சம் இங்க பார்க்கணும். பல்லவர்கள் மற்றும் சோழர் காலங்கள்ல, அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம ஊர் கடல் வழி வர்த்தகம் தனிப்பட்ட வியாபாரிகளுடைய கைகள்ல இருந்த மாதிரி மாபெரும் ஒருங்கிணைந்த வணிக குழுக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற மல்டிநேஷனல் கார்பரேட் கம்பெனிகளுக்கு இவங்க தான் முன்னோடின்னு சொல்லலாம். 500வர், திசையாயிரத்து 500வர், நானாதேசி, வளஞ்சியர், மணிகிராமம்னு உலக அளவுல மிகப்பெரிய பலம் பொருந்திய அமைப்புகளா நம்ம தமிழ் வணிக குழுக்கள் செயல்பட்டாங்க. இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, இந்த வணிக குழுக்கள் அவங்களுக்குன்னு சொந்தமா ஆயுதம் தாங்கிய தற்காப்பு படையையே வச்சிருந்தாங்க. பாரசீக வளைகுடா, செங்கடல், இலங்கை, சுமத்ரா, சீனான்னு உலகம் முழுக்க தங்களுடைய வணிக தலங்களை அவங்க நிறுவியிருந்தாங்க. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய பெரிய கடற்படை படையெடுப்புகளை நடத்தினதே இந்த வணிக குழுக்களுடைய சர்வதேச வணிக நலன்களை
பாதுகாக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு சில குறிப்புகளும் இருக்கு. கிபி 800ல இருந்து 1050 காலகட்டத்துல சசானியா அப்புறம் அப்பாசிய கலிபாக்கள் காலத்துல பாரசீக வளைகுடாவில் இருந்த சிராப் துறைமுகம் தான் உலக வர்த்தகத்துடைய மிக முக்கிய மையமா விளங்குச்சு. கிபி 916ல அபு சயித் அசான் அப்படின்ற அரபு வரலாற்றாசிரியர் ஒரு குறிப்பு எழுதுறாரு. அதுல சிராப் துறைமுகத்துல 100க்கும் மேற்பட்ட இந்திய வணிகர்கள் நிரந்தரமாவே தங்கியிருந்ததா அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா 1966ல இருந்து 73 வரைக்கும் டேவிட் ஒயிட் ஹவுஸ் தலைமையில சிராப் நகர்ல ஒரு பெரிய அகழ்வாய்வு நடந்துச்சு. நம்ம ஊர்ல நடந்த கீழடி மாதிரி. அந்த அகழ்வாய்வுல தென்னிந்தியாவுக்கு உரித்தான பல பானை ஓடுகளும் தொல்பொருட்களும் கிடைச்சிருக்கு. குறிப்பா நம்ம ஊர்ல செஞ்ச இந்திய ரிலட்டன்ட் மண்பாண்டங்கள் அதிக அளவுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்து மத கட்டுப்பாடுகள் இந்தியர்களை கடல் கடந்து போக அனுமதிக்கலன்னு சொன்ன மேற்கிந்திய வரலாற்று ஆசிரியர்கள் சொன்ன அந்த கட்டுக்கதைய இந்த தொல்லியல் சான்றுகள் சுக்குநூறா உடைச்சிருக்கு. தமிழர்கள் உலகெங்கும் வலம் வந்த சிறந்த கடலோடிகள் அப்படின்றதுக்கான ஆணித்தரமான சான்றே இதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஈரான் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த மத்திய கிழக்குலையும் நம்ம தமிழர்களுடைய ஆதிக்கம் இருந்திருக்கு. ஓமன் நாட்டுல இருக்கிற கோரோரி அப்படின்ற பகுதியில கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பானை ஓடு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுல நந்தை கீரன் அப்படின்னு தமிழ் பிராமி எழுத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. அதே போல எகிப்து நாட்டு செங்கடல் துறைமுகங்களான பெரனிகா மற்றும் குஜிரல் காதிம் அப்படின்ற இடத்துல பானை ஓரி அப்படின்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு பானை ஓடுகள்ல. இதுல உச்சகட்டமான ஆச்சரியம் என்ன அப்படின்னா, மிக சமீபத்துல இப்ப ரீசெண்டா எகிப்துடைய புகழ்பெற்ற மணல்களுடைய பள்ளத்தாக்குல அகழ்வாய்வு செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற பண்டைய எகிப்திய மணல்களுடைய கல்லறைகள்ல சுமார் 30 இந்திய மொழி கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 20க்கும் மேற்பட்டது நம்ம தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான். அந்த கல்லறையோடைய உட்சுவர்ல சிகை கொற்றன், கோபான், சாத்தன், கீரன் அப்படின்ற அக்மார் தமிழ் பெயர்கள் அங்க பொறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சிகை கொட்டன், வரகண்டான் அப்படின்னு பல இடங்கள்ல எழுதி வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம தமிழ் வணிகர்கள் வெறும் கடலோர வியாபாரிகளா சரக்கு இறக்கிட்ட மட்டும் திரும்பி வரல. பல 100 கிலோமீட்டர்கள் உள்ளூர்ல பயணம் செஞ்சு அங்க இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் சுத்தி பார்த்து பல நாள் தங்கி ஒரு ராயல் லைஃப் வாழ்ந்திருக்காங்க அந்த கால தமிழர்கள். நம்ம தமிழர்கள்லாம் அங்க போய் கெத்து காட்டினது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்க இருந்து வர்த்தகத்துக்காகவும் தஞ்சம் தேடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த பாரசீகர்கள், ஈரானியர்கள் எப்படி இங்கேயே நிரந்தரமா தங்கி நம்ம சமூகத்தோட இரண்டரை கலந்தாங்க. அவங்களால நம்ம ஊர்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழகத்துல வாழற இஸ்லாமிய சமுதாயங்கள்ல மிக முக்கியமான பிரிவினர்களாக ராவுத்தர் மற்றும் மரக்காயர்கள் இருக்காங்க. இவங்களுடைய தோற்றம் பண்டைய அரபு மற்றும் பாரசீக கடல் வழி வர்த்தகத்தோட மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது. பண்டைய தமிழகத்துல குதிரை வர்த்தகர்களாகவும் சிறந்த குதிரையேற்ற வீரர்களாகவும் செயல்பட்டவங்க தான் இந்த ராவுத்தர்கள். துருக்கி, பாரசீகம் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து உயர்தர குதிரைகளை கப்பல்கள் மூலமா கொண்டு வந்து சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுக்கு வித்தவங்க தான் இவங்க. ராவுத்தர் அப்படின்ற சொல்லு குதிரை வீரர்களை குறிக்கிற ஒரு போர் மரபு பெயர் தான். காலப்போக்குல உள்ளூர் தமிழ் சமுதாயங்களோடு அவங்க கலந்து ஒரு தனித்துவமான தமிழ் இஸ்லாமிய அடையாளத்தை உருவாக்குனாங்க. அடுத்ததா மரக்காயர்கள். மரைக்காயர் என்ற சொல்லு அரபு அப்புறம் பாரசீக சொல்லான மர்கப், அதாவது மரக்கலம் அல்லது படகு அப்படின்ற வார்த்தையிலிருந்து தோன்றதா சொல்லப்படுது. இவங்க கடல் வழி வர்த்தகத்துல குறிப்பா முத்து, சங்கு அப்புறம் மிளகு வியாபாரத்துல பெரும் ஆதிக்கம் செலுத்தினவங்களா இருந்திருக்காங்க. அரபு மற்றும் பாரசீக மாலுமிகள் காயல்பட்டணம், கீழக்கரை, நாகப்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகளில் குடியேறி உள்ளூர் சமூகத்தோட இணைஞ்சு இந்த சமூகத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து நான் சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. உலகின் மிக பழமையான மதங்கள்ல ஒன்றான ஜொராஸ்ட்ரிடிசியம் அப்படின்ற அந்த மதம் பண்டைய பாரசீகத்துடைய அரச மதமா இருந்துச்சு. 7ஆம் நூற்றாண்டுல ஈரான்ல இஸ்லாமிய படையெடுப்பு நடந்தப்ப தங்களுடைய பூர்வீக மத நம்பிக்கை காக்க வேண்டி ஏராளமான மதத்தை சேர்ந்தவங்க ஈரான்ல இருந்து தப்பி கப்பல் மூலம் இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தாங்க. இவர்களை பார்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்துல வறுமை காரணமா புலம்பெயர்ந்து வந்தவங்களை ஈரானியர்கள் சொன்னாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1809ஆம் ஆண்டு முதல் இந்த பார்சி வணிக குழு சென்னைக்கு வந்துச்சு. ராயபுரம் பகுதியில நிலம் வாங்கி குடியேறிய இவங்க 1876ல பார்சி பஞ்சாயத்து அமைப்பை உருவாக்கி
அதுக்கப்புறம் அதை மெட்ராஸ் பார்சி ஜர்தோஸ்ரீ அஞ்சுமன் அப்படின்னு பெயர் மாத்திக்கிட்டாங்க. சென்னையில சுமார் 250 இருந்து 300 பேர் மட்டுமே கொண்ட ஒரு மிகச்சிறிய சிறுபான்மை சமூகமா இவங்க இருந்தாலும் சென்னை மாநகருடைய வளர்ச்சியில இவங்களுடைய பங்களிப்பு அளப்பரியது. மோட்டார் வாகனங்கள், மிதிவண்டிகள், வாசனை திரவியங்கள் போன்ற வணிக துறைகள்ல இந்த பார்சிகள் முன்னிலையில இருந்தாங்க. 1900 காலகட்டத்தில் வந்த இந்த ஈரானியர்கள் சென்னையில பல பிரபலமான பல ராணி கஃபேக்களை உருவாக்குனாங்க. JH ராணி குடும்பத்தினர் புகழ்பெற்ற கலைநயமிக்க கேசினோ திரையரங்கத்தை 1941 ஆண்டு கட்டினாங்க. வெலிங்டன் டாக்கீஸ், எல்பின்ஸ்டோன் போன்ற பழமையான திரையரங்குகளும் பார்சி மற்றும் ஈரானிய குடும்பங்களால தான் நடத்தப்பட்டு வந்துச்சு. சமூக சேவையிலையும் இவங்க சலச்சவங்க கிடையாது. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் நிறுவனத்தை உருவாக்கி குடிநீர் விநியோக திட்டங்களை வடிவமைச்ச பொறியாளர் ஹர்முஸ்தி நவ்ரோஜி அப்படின்ற இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வழிபாட்டுக்காக 1910 சென்னை ராயபுரம் பகுதியில ஜல்ப்ரோச் கிளப்வாலா தாரி மொஹர் அப்படின்ற நெருப்பு கோவிலை கட்டியிருக்காங்க. இதுதான் தென்னிந்தியாவில் முக்கியமா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியில ஒரே ஜொராஸ்ட்ரியன் நெருப்பு கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இப்பவும் கூகுள் பண்ணி பார்த்தா நீங்க அந்த இடத்த நீங்க பார்க்கலாம். 100 ஆண்டுகள் கடந்தும் இன்ன வரைக்கும் அணையாம எரியிற அந்த புனித நெருப்பு ஈரானிய பூர்வீகத்துடைய அழியாத அடையாளமா சென்னையில இன்ன வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பிரகாசமா இருக்கு. சோ எங்கோ நடக்கிற ஈரான் போருக்கும் சென்னைக்கும் எப்படி ஒரு சூப்பரான லிங்க் இருக்கு பாத்தீங்களா? வியாபாரம் செஞ்சோம், சொந்த பந்தம்லாம் ஆனோம், சரி ஓகே. நம்ம மொழி, சாப்பாடு, கட்டிடக்கலையில ஈரான் எப்படி கலந்திருக்கு? நம்ம தமிழ் மொழியில கலந்த அந்த பாரசீக வார்த்தையில நம்ம இங்க பார்க்கணும். நம்ம ஊர்ல கெத்தா ஒருத்தவன் பேசினா அவனுக்கு ரொம்ப தில்லுப்பா அப்படின்னு சொல்லுவோம். சந்தோஷமா இருந்தா குஷியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். கடை வீதிக்கு போனா பஜார் போறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தில்லு, குஷி, பஜாரு, சவாலு இது எல்லாமே நம்ம தூய தமிழ் வார்த்தைகள் கிடையாது. இது எல்லாமே பாரசீக வார்த்தைகள், ஈரான்ல சொல்லப்படுற வார்த்தைகள். ஆச்சரியமா இருக்குல்ல? கிபி 1000 முதல் 1800 வரையிலான காலகட்டத்தில் டெல்லி சுல்தான்கள் அப்புறம் ஆற்காட்டு நவாபுடைய ஆட்சிக்கு கீழே பாரசீக மொழி தான் ஒட்டுமொத்த ஆசியாவுடைய தொடர்பு மொழியாகவும் அரசவை நிர்வாக மொழியாகவும் விளங்குச்சு. இதனால நம்ம தமிழ் மொழியில ஏகப்பட்ட பாரசீக சொற்கள் உள்ள வந்துச்சு. கோர்ட்டுக்கு போனா வக்கீல்ன்ற வார்த்தையை சொல்றது, ஆர்டரை ரத்து பண்ணு அப்படின்னு சொல்றது, அசல் பத்திரம் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான நிர்வாகத்துல பயன்படுத்துற பல வார்த்தைகள் பாரசீகத்துல இருந்து வந்த வார்த்தைகள் தான். இது வெறும் வார்த்தை பரிமாற்றம் மட்டும் கிடையாது, தமிழ் சமூகத்துல ஏற்பட்ட ஆழமான பண்பாட்டு பிணைப்பு. ரூமி, உமர் கய்யாம், ஷேக் சாதி போன்ற பாரசீக கவிஞர்களுடைய படைப்புகள் இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க எழுதின குலிஸ்தான் மற்றும் புஸ்தான் ஆகிய நூல்கள் நம்ம ஊர் பள்ளிகள்லயும் கற்பிக்கப்பட்டுச்சு. நம்ம ஊர்ல ஆற்காடு நவாபுகள் ஆட்சி செஞ்சப்ப முகலாய மற்றும் பாரசீக கலாச்சாரத்தை இங்க நிலைநாட்ட ரொம்ப விரும்பினாங்க. அதோட விளைவு தான் 1768 நவாப் முகமது அலி வாலஜாவில் கட்டப்பட்ட சேப்பாக்கம் அரண்மனை. இது பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே முதல் இந்தோ சராசனிக் கட்டிடமா விளங்குச்சு. அது என்னப்பா இந்தோ சராசனிக் அப்படின்னு கேக்குறீங்களா? பாரசீக மற்றும் இஸ்லாமிய கூறுகளான அந்த அடையாளமான பெரிய வளைவுகள், பிரம்மாண்டமான குவிமாடங்கள், அப்புறம் நம்முடைய பாரம்பரிய தமிழ் கட்டடங்களுடைய தூண்கள், மர வேலைப்பாடுகளோட திறமையா இணைச்சு உருவாக்குனதுதான் அந்த புது பாணி. இதை பார்த்து மிரண்டு போன ஆங்கிலேயர்கள் பின் நாட்கள்ல சென்னை உயர்நீதிமன்றம், விக்டோரியா பப்ளிக் ஹாலு, செனட் ஹவுஸ் போன்ற பல கட்டிடங்களை அதே பாணியில கட்டினாங்க. ஸோ இங்க வந்த வெள்ளைக்காரங்க அவங்களும் ஒரு பாணி உருவாக்கல. ஏற்கனவே இந்த கட்டின நம்மளுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கலாச்சாரம், அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இப்ப இருக்கிற பில்டிங் கட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. சாப்பாடு மேட்டருக்கு கொஞ்சம் வருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்னிந்தியாவுடைய அடையாளமாவே மாறி போன பிரியாணி பாரசீக பேரரசுடைய ஃபிலாப் அப்படின்ற இறைச்சி மற்றும் அரிசி கலந்த சமையல் முறையில் தான் இங்க வந்துச்சு. மெதுவா மூடி வச்சு வேக வைக்கிற தம்முறை, அப்புறம் குங்குமப்பூ, பாதாம், பிஸ்தா, அப்புறம் உலர் திராட்சைகளுடைய பயன்பாடு எல்லாமே பாரசீக சமையல் மரபுல இருந்துதான் நேரடியா தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. ஆனா நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற ராவுத்த சமூகத்தினர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாரசீக முறையோட நம்ம ஊர் ஸ்பெஷலான கருவேப்பிலை, புளி, மிளகு, சீரக சம்பா அரிசியை இணைச்சி ராவுத்தர் பிரியாணி அப்படின்ற ஒரு புது தனித்துவமான கலப்பு உணவு முறையை உருவாக்குனாங்க. தந்தூர் அடுப்பு, ஹலீமு, ஃபலூடா, குலோப் ஜாமுனு, கபாப்பு எல்லாமே ஈரானுடைய மெயின் ஃபுட்டு தான்.
நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஆல்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ முடிவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஈரானுக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான தொடர்புகள் வெறுமனே ஏதோ பண்டமாற்று வியாபாரமாக சுருங்கி போகலை. ஜாக்ரோஸ் மலைப்பகுதியில் தொடங்கி செங்கடல் மற்றும் சிராப் துறைமுகங்கள்ல இருந்து நம்ம தமிழ் வணிகர்களுடைய கடல் வழி ஆதிக்கமாக பரிணமிச்சு இன்னைக்கு நம்ம நாக்கில் பிரியாணியாகவும் பேச்சில் பாரசீக வார்த்தைகளாகவும் கலந்து நிக்குது அந்த கலாச்சாரமும் நாகரிகமும். தொல்லியல் சான்றுகளும் மரபணு தரவுகளும் காட்டுற இந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகால தொடர்புகள் ஒரு உண்மையை மட்டும் ஆணித்தரமா சொல்லுது. கடல்கள் நாகரிகங்களை பிரிக்கும் வேலிகள் அல்ல, அதுக்கு மாறாக மானுட பண்பாட்டினை ஒன்றிணைத்து வளர்க்கும் மாபெரும் பாலங்களா இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ கடல் அப்படின்றது பிரிக்கிறது இல்லை, அது ஒரு தண்ணீர் பாலமா இருந்து நிறைய சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் வார்த்தைகளையும் உணவுகளையும் ஒன்னாக்கிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்கேயோ குண்டுபட நமக்கேன்னு அப்படின்னு நம்ம யாருமே கவலைப்படலை. எப்பப்பெல்லாம் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் பண்ணாலுமே நமக்கு இங்க பக்குன்னு இருக்கு. ஏன் தான் இப்படி பண்றாரோ ட்ரம்ப், எதுக்கு அந்த நாட்டை போய் அழிக்கணும், ஏன் இப்படி பொறாம பிடிச்சி அலையிறாங்க, ஏன் ஆதிக்கவாதியா இருக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு நம்ம கோவப்படுறோம்ல. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நமக்கும் ஈரானிய மக்களுக்கும் அந்த பாரசீகர்களுக்கும் ஏற்கனவே 2000 வருஷ காலமா ஒரு நெருங்கிய உறவு முறை இருந்திருக்கு. அது உணவு வழியா, மொழி வழியா, கலாச்சாரங்கள் வழியா, வணிக ரீதியா நிறைய இடத்துல நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பாலம் மாதிரி பல விஷயங்கள் இருந்திருக்கு. அதனாலதான் ஈரான் ஒரு விஷயம் நடந்தா நமக்கு இங்க கொதிக்குது போல இருக்கு. சோ இது முழுக்க முழுக்க ஒரு சிறிய வரலாற்று பதிவு தான். இந்த மாதிரி உலகம் முழுக்க பல நாடுகள்ல தமிழர்களுடைய காலடி தடங்கள் பதியப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல பல நாடுகள்ல பல மொழிகள்ல நம்ம மொழி இருக்கு, நம்ம கலாச்சாரம் இருக்கு. இப்படி பல தமிழ் வரலாற்றை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. டீப் டாக்ஸ் தமிழ். நான் உங்கள் தீபன்.